எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தசாவதாரங்களில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டும் சுதர்சன சக்கரம் காண்பிப்பது ஏன். பாருங்களேன், இதை பத்தி நான் கொஞ்சம் ஞான மனனம் பண்ணேன். அதாவது விஷ்ணுவுக்கு 10 அவதாரம்னு சொல்றாங்க. மல்சிய கூர்ம வராஹஸ்ட நரசிம்மஸ்ட வாமனா ராம ராம ராமஸ்ட கிருஷ்ண கல்கி ஜனார்தனா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தோட சொல்லுவாங்க. அது 10 அவதாரங்கள்னு சொல்லிட்டு விஷ்ணு கையில நீங்க அந்த சுதர்சன சக்கரம் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த 10 அவதாரங்கள்ல ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மட்டும்தான் அந்த சுதர்சன சக்கரத்தை காட்டுவாங்க. வேற எந்த அவதாரத்துக்கு ஸ்ரீராமனுக்கிட்ட அம்பும் வில்லும் தான் காட்டுவாங்களே தவிர அவர் கையில் இந்த சுதர்சன சக்கரம் இருக்க மாதிரி காட்ட மாட்டாங்க. இல்ல அவர் எடுக்கிற வேற ஏதாவது அவதாரங்களுக்கு காட்டுவாங்களான்னு காட்ட மாட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த சுதர்சன சக்கரம் விஷ்ணுவுக்கு அப்புறம் அவரோட 10 அவதாரத்துல ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டும் காண்பிப்பது ஏன்? இந்த தாட் எனக்கு வந்தது. அதை பற்றி ஞான மன்னனம் பண்ணது தான் இந்த வீடியோட கண்டென்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பக்தியில் எப்படி விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சா 10 அவதாரங்கள் வேற எங்கேயுமே தேவைப்படலை அந்த சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்துறதுக்கு, அதனால பாக்கி எந்த ஒரு அவதாரத்துக்கும் அதை காட்டலை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தேவைப்பட்டது, அதனால ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மட்டும் விஷ்ணு அவதாரங்கள்லேயே அவருக்கு மட்டும் அந்த சுதர்சன சக்கரத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. பக்தியில நீங்க அதை ஆன்சர் பண்ணா இப்படிதான் சொல்ல முடியும். இது ராஜயோகத்திலிருந்து வரும்போது நமக்கு அதுக்கு சிறப்பான பதில் சொல்ல முடியும். இப்ப நான் சொல்றது ராஜயோக விளக்கம். ராஜயோகத்துல பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, மனிதர்களே இந்த பூமியில பிறவி எடுக்கும் போது பக்தியில இருக்கு. அதாவது மண்ணாகி புழுவாகி அதுவாகி இதுவாகி கடைசியா மனிதனாகி அப்படிலாம் ஒரு பாட்டெல்லாம் இருக்குல்ல. மனிதன் ஓரறிவு 2 அறிவு 3 அறிவு அந்த ஜீவியா பிறந்துதான் கடைசியா மனுஷன் ஆனா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனா அப்படின்னு சொல்லுது. டார்வின் தியரி, குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான், இப்படிலாம் இருக்கு. இது தியரிஸ். நான் பரமாத்மா சொல்றாரு, மனிதனாக தான் பிறவி எடுக்கிறான். அவன் வேற ஜீவராசிலேருந்து மனிதன் ஆகிறது இல்லை. ஒரு ஆண் அடுத்த பிரிவில் பெண்ணா பிறவி எடுக்கலாம், ஒரு பெண் அடுத்த பிரிவில் ஆணா பிறவி எடுக்கலாமே தவிர இந்த சிங்கம் மானு நாய் பூனை அந்த மாதிரி எல்லாம் பிறவி எடுக்கிறதே கிடையாதுன்னு பரமாத்மா சொல்லியிருக்காரு. அப்படி மனிதர்களுக்கே அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி விலங்குகளா அவதாரம் எடுப்பேன்? இப்போ மல்சியம்ன்றது மீன், சாரி வராகன்றது பன்றி, கூர்மன்றது ஆமை. இந்த மாதிரிலாம் நான் அவதாரம் எடுத்ததே இல்லைன்னு பரமாத்மா சொல்றாரு. ரெண்டாவது, நீங்க அந்த மல்சிய கூர்ம வராகஸ்ட நரசிம்மஸ்ட வாமனா ராம ராம ராமஸ்ட கிருஷ்ண கல்கி ஜனார்தனா இந்த அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யுகங்களுக்கும் போன மாதிரி காட்டுவாங்க. இதுலயே பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நானா ஒரு ஃபெயிலியர் மாடலா ஒரு வாட்டி ஒன்று ட்ரை பண்ணி பார்த்து அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவேன், திரும்பி இனி ஒரு பிரச்சனைக்காக திரும்ப 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 வந்துட்டு இருப்பேனா? எனக்கு ஏதாவது தோல்வி ஏற்படுமா? நான் அப்படியெல்லாம் ஒரு யுகங்களுக்கு வர்றது கிடையவே கிடையாது. பரமாத்மா சொல்றாரு, மொத்தம் ஒரு கல்பம்ன்றது 5000 வருஷம், அது 4 யுகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு. நான் எல்லா யுகங்களுக்கும் வரேன்னு கிடையவே கிடையாது. நான் கலியுகத்தினுடைய கடைசியில ஒரு 100 வருஷம் இந்த மொத்த 5000 வருஷ கதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். அப்ப நீங்க துவாபர கலியுக காலங்களை செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு மன்மனா பவ, தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்க பாவம் போகும். இந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுத்து உங்களை பாஸ் ஆக்கிட்டு போறேன். ஸோ நான் வர்றதே சத்தியகுதிலும் திரேதாயகத்திலும் அவருக்கே வானப்பிரஸ்தன் இல்லை அப்படின்னா அவர் சாந்தி தாமத்தில் இருப்பார், அவ்வளவுதான். துவாபர கலியுக காலங்களில் அவர் அங்க இருந்துகிட்டே சாட்சாத்காரம் கொடுப்பார். நீங்க பண்ற பக்திக்கு காட்சிகள் கொடுப்பார், நீங்க கொடுக்க இதுக்கு அனுபவங்கள் கொடுப்பார், அவ்வளவுதான். அதனால இறங்கி வர்றதெல்லாம் கிடையாது. அவர் இறங்கி வர்றது இந்த சங்கமம் மட்டும்தான். ஸோ பரமாத்மா என்ன சொல்றாரு, நான் வருவதே சங்கமத்துல தான். நான் இந்த 10 அவதாரம் எடுக்கிறேன்றது கிடையாதுன்றார் ராஜயோகத்தில். ரெண்டாவது இறைவனுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன். அவர் சொல்றாரு, அவர் என்னோட பேர் சிவன். சிவன்னா ஒளிப்புள்ளின்னு அர்த்தம். ஏன்னா ஆத்மாவின் தந்தையும் ஒளிப்புள்ளி மாதிரி தான் இருக்காரு. நம்மளும் ஒரு ஆத்மா தான், ஒளிப்புள்ளியா இந்த புருவத்தின் மத்தியில தான் நமக்கு இந்த பஞ்ச தத்துவங்களோட உடலை இயக்கிட்டு இருக்கோம். இறைவனும் ஒளிப்புள்ளி தான். அவருக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நம்ம இந்த உடல் எடுக்கிற மாதிரி அவர் இந்த உடல் எடுக்கிறது கிடையாது, ஒரு அம்மாவோட கருவுல வர்றது கிடையாது. ஓகேவா? இப்ப இந்த கேள்வி பதில் சொல்றோம். அதாவது 10 அவதாரம் எடுக்கிறதே கிடையாது, அவர் வர்றதே சங்கமத்துல தான். இந்த புரிதல் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விளக்கம் என்னன்னா, இந்த சுதர்சன சக்கரம் விஷ்ணுவுக்கு காமிக்கிறாங்க, அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு பக்தியில சொல்றாங்க. அந்த சுதர்சன சக்கரம் என்ன பண்ணும்? எதிரியை போய் அழிச்சிட்டு வந்துடும். ஓகேவா? அதுதான் பக்தியில காட்டக்கூடிய விளக்கம். பரமாத்மா என்ன சொல்றாரு, அது சுதர்சன சக்கரம் கிடையாது, சுய தரிசன சக்கரம் அப்படின்றார். அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாருமே ஆத்மாவா இருக்கோம் சாந்தி தாமத்துல. இந்த 84 பிறவி எடுக்கிறவங்க மொத்தமா
இந்த நாலேஜ் சுற்றி வர்றவங்க சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் அவங்க வந்து தேவதைகளாக வருவாங்க. அவங்களே துவாபர கலியுக காலங்களில் பூஜாரியாக இருப்பாங்க. சங்கமத்தில் இந்த ராஜயோகம் கற்றுப்பாங்க. அதனால இவங்க பிராமணன் ஆவாங்க. யாருன்னா பிராமணன்னா இது 7 நாள் கோர்ஸ் முடிச்சவங்க. 5 விகாரங்கள் காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசி ஜெயிப்பேன் அப்படின்னு முயற்சி பண்றவங்க இந்த பிராமணர்கள். ஸோ இந்த பிராமணர்களுக்கு இப்போதான் பரமாத்மா மண்பனா பவ தன்னை ஆத்மாவின உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்த பாவம் போன்ற ஃபார்முலா சொல்லி கொடுக்கறதுனால இவங்க பரமாத்மா நினைவு பண்றதுனால 100க்கு 100 பாவத்தை எரிக்கிறதுனால ஒரு நாள் கர்மாதி தடையும் கர்மங்களை வென்ற நிலையை அடைஞ்சிருவாங்க. அப்புறம் வந்து சரீரம் விட்டுருவாங்க. ஆத்மா சூட்சும உடலோட ஒரு கண்ணாடி உடல் மாதிரி ஒன்று இருக்குது, அதோட வெளியே வந்துடும். இதை தான் நம்ம மரணம்ன்றோம். இந்த 100க்கு 100 பாஸ் ஆனவங்கள நம்ம ஃபரிஸ்டான்னு சொல்கிறோம், ஏஞ்சல்னு சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூட்சும வந்த இடத்துல 2-3 மாதம் அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ்டு பர்த்னு ஒன்று எடுப்பாங்க. அந்த பிறவிக்கு வந்து கர்மம் வந்து அகர்மம் ஆகிடும், பாவம் பண்ணி அட்டாச் ஆகாது. அதுக்கப்புறம் இவங்க ஜட்ஜ்மெண்ட்டையோ இல்லை அப்புறமோ அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் சொல்கிறது 100க்கு 100 நடித்தவங்க திரும்பவும் அடுத்த கல்பத்துக்கு வருவாங்க. இப்படி ரொட்டேஷன் வந்து 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 எல்லா கல்பத்தையும் இதை சுற்றிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் சுயதர்ஷன சக்கரம். புரியுதுங்களா? இது சுதர்ஷன சக்கரம், அழிக்கிறதுக்கான சக்கரம் கிடையாது. சுயதர்ஷன நம்மளே நினைச்சு பார்க்கணும். இப்போ பாருங்க, நம்ம கலியுகத்தோட கடைசியில் இருக்கோம், நம்ம ராஜயோகிகள் ஒவ்வொருத்தரும் சங்கமத்தில் இருக்கோம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம வந்து புருஷார்த்தம் பண்ணுவோம், பாஸ் ஆகும், கொஞ்ச நாள் சூட்சமத்தில் இருப்போம், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பர்த் எடுப்போம், ஜட்ஜ்மெண்ட் ஆனால் வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் நம்ம சாந்தி தாமத்தில் கொஞ்ச நாள் இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சத்தியுகத்தில் திரேதாயுகத்துக்கு வருவோம். இந்த சைக்கிள் சுற்றிக்கிட்டே இருப்போம்ன்றது தான் சுயதர்ஷன சக்கரம். இதை செய்யும் போது கூட நம்ம ஆத்மாவில் இருக்க பாவம் எரியும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. ஓகேவா? ஸோ இது தான் உண்மையான அர்த்தம். ஓகே, இப்போ கேள்விக்கு வரும், ஏன் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மட்டும் காட்டுறாங்க, பாக்கி யாருக்கும் காட்டுறது இல்லை அப்படின்னு பார்த்தா, அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த நாலேஜை எடுத்துக்கிறதே அவர் தான். ஸ்ரீகிருஷ்ணரோட கடைசி பிறவி வந்து லேக்ராஜ் என்ற வைர வியாபாரி. அவர் உடல தான் இறைவன் வந்து இந்த நாலேஜையும் கொடுக்குறாரு. அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஓகே, அவர் இந்த பிரம்மாண்டவர் 100க்கு 100 இது பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அதனால இன்னைக்கு பாஸ் ஆகி இப்போ சூட்சும வந்தனத்தில் ஃபரிஸ்தாவாக உட்காந்துருக்காரு. அவர் தான் ஸ்ரீகிருஷ்ணராக பிறக்க போறாரு. அப்போ அவன் முதல் ஆத்மா யாரு இந்த பூமியில? ஸ்ரீகிருஷ்ணர் தான். ஓகே, அப்போ அந்த சுயதரிசன சக்கரத்தை காட்டணும்னா யார் காட்டணும்? அவருக்கு தான் காட்டணும். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி 9 லட்சம் பேர் வராங்க, ஆனால் ப்ராமினெண்ட்டாக இவர் தான் சொல்கிறோம், ஏன்னா இவர் தான் நம்பர் 1 பாஸ் ஆகிறதுனால. இதே ஸ்ரீகிருஷ்ணர் தான் வளர்ந்து பெருசாகும் போது, அவரோட கல்யாணம் ஆகும் போது அவரோட பேர் வந்து நாராயணன் ஆகிடும். அவர் திருமணம் பண்ணிக்கிறார் இல்லையா, அந்த நாள் தான் சத்தியுகத்தின் முதல் நாள். கல்யாணம் பண்ணும்போது இந்த லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மின்றது ஒரு ஒய்ஃப், அவங்க லக்ஷ்மி நாராயணனுக்கு இணைந்த பேர் விஷ்ணு. அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் தான் விஷ்ணு ஆகிறார். அப்போ ஸ்ரீகிருஷ்ணருக்கு காமிச்ச அந்த சுயதர்ஷன சக்கரம் யாருக்கு காட்டலாம்? விஷ்ணுக்கும் காட்டலாம். ஸோ பக்தியில் வந்து சுயதர்ஷன சக்கரத்தை எப்படி நீங்கள் எக்ஸாம்பிளோட காட்டுவீங்க? ஆத்மாவா இருந்தார், இங்கே தேவதையாக இருந்தார், இங்கே பூஜாரியாக இருந்தார், இங்கே பிராமணனாக இருந்தார், இதெல்லாம் எப்படி நீங்கள் விளக்கி காட்டுவீங்க? அதனால தான் ஒரு சங்கு சக்கரமாக காட்டுறாங்க, சுதர்ஷன சக்கரமாக காட்டுறாங்க பக்தியில். அப்போ நமக்கு இப்போ விளக்கம் கட்சிச்சா, ஸ்ரீகிருஷ்ணர் தான் விஷ்ணு ஆகிறாரு, விஷ்ணுன்றது லட்சுமி நாராயணன் இணைந்த ரூபம், அவ்வளோதான். அப்போ நமக்கு அடுத்த கேள்வி வரும், பக்தியில வந்து ஸ்ரீராமன் ஒருத்தர் அவதாரம் எடுக்கிறார், அவருக்கு காட்டுறது இல்லையே? காட்டுறது இல்லை. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் தான் 84 பிரிவு எடுக்கிறார் இல்லையா? இப்ப சத்தியுகத்துல 8 பிரிவு எடுக்கிறார், அதாவது 8 கிருஷ்ணரா வருவார், வேற வேற பேர்ல வருவார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் அந்த அருமை பெருமைலாம் இருக்கு. பாக்கி 7 ஸ்ரீகிருஷ்ணரை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. அவருக்கு அடுத்த பிரிவு வந்து கிருஷ்ணராவே இருக்காது, பேர் வேற ஏதாவது பேர் இருக்கும். திரேதாயுகத்துல இவரே தான் ராமரா பிறகுறார். திரேதாயுகத்துல 12 பிரிவு எடுக்கிறார், அந்த ஃபர்ஸ்ட் வர ராமர் இவர் தான். சரியா? அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் தான் அவரோட 84 பிரிவில் ஒரு பிரிவு வந்து திரேதாயுக ராமன், அவ்வளோதான். ஸோ அது திரேதாயுகத்தில் வர்றதுனால 2 கலைகள் குறைஞ்சதுனால அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு கொடுத்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ராமனுக்கு கொடுக்கறது கிடையாது. அதனால சுயதர்ஷன சக்கரத்தை பொதுவாக நம்ம இவரோட அசோசியேட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா திரேதாயுகத்திலிருந்து வர்றது கணக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் சத்தியமே வரலன்னு அர்த்தம். பொதுவாக சொல்கிறேன், திரேதாயுகத்தில் பிரிவு எடுக்கிறவங்க கதை சொல்கிறேன். அப்போ அவங்க சத்தியுகத்திலே வரல. அப்போ எப்படி நீங்கள் ஃபுல் சைக்கிள் பற்றி அவங்களுக்கு காட்ட முடியும்? ஃபுல் சைக்கிளை காட்ட முடியாத போது அந்த சுயதர்ஷன சக்கரம் ஃபுல் சைக்கிள் தானே. இப்போ சத்தியுகமே வரல, திரேதாலேருந்து வரவங்க திரேதா துவாபர கலியுகம் வீடுக்கு திருப்பி வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க, திருப்பி திரேதாயுகத்துக்கு வரும். அப்படி சத்தியுகன்ற கான்செப்டே இல்லாமல் போயிடல. அப்போ சத்தியுகமும் வந்து போகிற ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தான் அந்த சுயதர்ஷன சக்கரம் காட்ட முடியுமே தவிர ஸ்ரீராமனுக்கு காட்ட முடியாது. ஓகேவா? அப்போ பக்தியில தான் இந்த கதையெல்லாம் இருக்கு. விஷ்ணுக்கு 10 அவதாரம் இருக்கு அப்படின்னு பக்தியில தான் கதை இருக்கு. ஆனா அந்த பக்தியிலையும் விஷ்ணுக்கு தான் சுதர்ஷன சக்கரம் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தான் காட்டுறாங்க, பாக்கி எந்த ஒரு அவதாரத்துக்கு காட்டுறது இல்லை. இது பக்தி. ஆனா அதுக்கும் விளக்க ராஜயோகத்துல கொடுக்க முடியும், ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் தான் விஷ்ணு ஆகிறார், விஷ்ணு தான் ஸ்ரீகிருஷ்ணன். புரியுதுங்களா? இது நான் ஞான மரணம் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச பாயிண்ட்.
அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.